நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளும் பிஎல்ஓக்கள் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பணிச்சுமையால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படும் வேளையில் பிஎல்ஓக்களுக்கான பணிகள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 12 மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க தேர்தல் ஆணையம் இலக்கு நிர்ணயம் செய்திருக்கிறது. இதற்கிடையே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் களப்பணியாளர்களாக இருக்கும் பிஎல்ஓக்கள் பணிச்சுமை அதிகமாக இருப்பதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். எஸ்ஐஆர் பணியில் பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் களப்பணியாளராக இருக்கிறார். ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒருவர் பிஎல்ஓ அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி பணியாளர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களில் ஒருவர் பிஎல்ஓ அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார்கள். கிராம உதவியாளர்களும் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்கிறார்கள். வாக்குச்சாவடி அடிப்படையில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. பொதுவாக வாக்குச்சாவடிக்கு குறைந்தது 1000 வாக்காளர்கள் வரையில் இருப்பார்கள். ஒரு பிஎல்ஓ அலுவலர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் இருக்கும் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை கொடுக்க வேண்டும். பிறகு பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை வாங்கி அதில் ஒன்றில் கையெழுத்திட்டு வாக்காளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். மற்றொரு விண்ணப்பத்தை புகைப்படம் எடுத்து தேர்தல் ஆணையம் வழங்கிய செயலியில் பிஎல்ஓ அலுவலர் பதிவேற்றம் செய்ய வேண்டும். வாக்காளர்கள் எஸ்ஐஆர் விண்ணப்பம் குறித்து எழுப்பும் சந்தேகங்களுக்கு பிஎல்ஓ அலுவலர் பதிலளிக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு முந்தைய வாக்கு விவரங்களை பெறவும் உதவி செய்ய வேண்டும். இதுபோக செல்போனில் அழைக்கும் வாக்காளர்களுக்கும் அவர்கள் எழுப்பும் சந்தேகத்திற்கு பிஎல்ஓ அலுவலர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். பிஎல்ஓக்கள் செய்யும் இந்த பணிகளுக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் உதவி செய்து வருகிறார்கள். இந்த எஸ்ஐஆர் பணியை செய்வதற்கு பிஎல்ஓ அலுவலருக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆனால் வழக்கமாக செய்யும் பணிகளோடு சேர்த்து எஸ்ஐஆர் பணிகளையும் மேற்கொள்வதாக சொல்லும் பிஎல்ஓக்கள் பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பெண் ஆசிரியர் ஒருவர் பிஎல்ஓ பணியால் பணிச்சுமை அதிகரிப்பதாக சொல்லி தனது வேலையையே ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த சூழலில் எஸ்ஐஆர் பணிகள் நடக்கும் 6 மாநிலங்களில் 15 பிஎல்ஓக்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவனார்த்தாங்கல் கிராமத்தில் எஸ்ஐஆர் பணியில் இருந்த பெண் ஊழியர் ஜாஹிதா பேகம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் பணி சுமை காரணமாகவே உயிரிழந்ததாக உடன் பணியாற்றியவர்களும் உறவினர்களும் குற்றம் சாட்டினர். குஜராத், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கேரளாவில் எஸ்ஐஆர் பணியில் இருந்த 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தற்கொலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.